ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டி டிராகன் எபிசோட் 19 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் கனவு கண்டுட்டு இருக்கதான் இப்போ காட்டுறாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் கூட்டத்துக்கு நடுவில் யூச்சின்னு சொல்லி யாரையோ தேடிட்டு இருக்க. அங்கே தான் நம்ம ஹீரோவும் நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் இப்போ அப்படியே அங்கே போகிறாங்க. நம்மளும் ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்ப, ஆனால் அவரோட முகத்தை மட்டும் அவங்களால தெளிவாக பார்க்க முடியல. அப்படியே அந்த கனவு கலையுது. அடிக்கடி என் கனவுல வர இந்த டிராகன் கிங் யாரு, என்னால ஏன் அவரை தெளிவா பார்க்க முடியல? அவங்க அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அங்கிள் கிட்ட இருந்து அவங்களுக்கு தகவல் வருது. நீ நினைச்சது சரிதான், அந்த பிரின்ஸ் டாங்லோ ஆர்மியோட நம்ம பார்டருக்குள்ள பூந்து மொத்தம் 5 வில்லேஜ ஒரு தெரியாம அழிச்சிருக்கான். பிறந்த குழந்தைய கூட அவ விட்டு வைக்கல. நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு மேலேயும் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட ஆர்மியை அசம்பிள் பண்ண, இன்னையோட டாங்லோ சோல்ஜர்ஸ்க்கு நம்ம ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்லி அவங்க வெறித்தனமா ஸ்பீச்லாம் கொடுக்கறாங்க. மொத்த பேரும் போருக்கு தயாராக. அப்பதான் அந்த ஜெங் அங்க வரான். நம்ம ஹீரோயின் கிட்ட நைட் அட்டாக் ரொம்பவே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லி அவங்கள போக வேணாம் நாள் சொல்ல, அதுக்காக என்ன பயந்து ஒளிஞ்சுக்க சொல்றியா? இல்ல ஜெனரல் இல்லாம நம்ம ஆர்மி கேம்பை யார் கண்ட்ரோல் பண்றது? அதுவும் சரிதான் சொல்லிட்டு அவங்களோட அங்கிள் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஃபெங் ஆர்மி கிளம்பிட்டாங்கிற தகவல் டாங்லோவை சேர்ந்த அந்த பிரின்ஸுக்கும் தெரிய வருது. பொறியில மாட்ட போறது தெரியாம அவசரமா வந்துட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள வர யாரும் உயிரோட திரும்ப போக கூடாது. இப்ப அப்படியே ஒரு வார் பேஸ தான் காட்டுறாங்க. சண்டை கொடூரமா நடந்துட்டு இருக்கு. 2 பேர் சைட்லயும் நிறைய பேர் இறந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல டாங்லோ சோல்ஜர்ஸ் அவங்க ஆளுங்களையும் சேர்த்து வெடி போட்டு சாகடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அட சைக்கோ பாத்துங்களான்னு சொல்லிட்டு யார விட்டு அந்த பாம்ஸ் கூட காலி பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிரின்ஸும் களத்துல இறங்குறான். ஃபெங்சேன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போலயே. நம்ம ஹீரோயின் சம கோவத்தோட அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அவனை தீர்த்துருவாங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆனா அப்பதான் அந்த பிரின்ஸோட அசிஸ்டன்டும் அவன் கூட ஜாயின் பண்றான். 2 பேரையும் அட் அ டைத்துல சமாளிக்க முடியாம நம்ம ஹீரோயினும் லைட்டா திணற ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் எதிரிங்க சுத்து போட அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஆளும் அவங்க சோல்ஜர்ஸா களத்துல இறங்குறாரு. நம்ம ஹீரோயினை சுத்தி இருந்த மொத்த சோல்ஜர்ஸையும் காலி பண்ணிட்டு அந்த பிரின்ஸையும் அடிச்சு பறக்க விட அவங்களும் அப்படியே சிரிப்பு போட்டுடுறாங்க. உன்னோட மார்ஷல் ஆர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீ எந்த பேட்ச் சேர்ந்தவன், உன் பேர் என்னன்னு அவங்க கேட்க திரும்ப அவனுங்க வேலையை காட்டுறானுங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டாங்லோ ஆர்மியை சும்மா தும்சம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கடுப்பான அந்த பிரின்ஸ், உன்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கிராஸ் போஸை கொண்டு வந்து அவங்க கதையை முடிங்க. வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி ஆகுது. நம்ம ஃபெங் ஆர்மி ஒரு பக்கம் அவனுங்க கேம்பை தும்சம் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அவனுங்களும் கிராஸ் போஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் உங்க ஆர்மரை முதுகுக்கு பின்னாடி மாட்டிக்கங்கன்னு சொல்ல, அப்படி இருந்தும் அவங்க சோல்ஜர்ஸ் நிறைய பேர் அதுல மாட்டிட்டு இறந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை ஒரு ஏரோ நெருங்காத மாதிரி நம்ம ஹீரோ அவரு பவரை யூஸ் பண்ணி அவங்கள ப்ரொடக்ட் பண்ண. இந்த பக்கம் ஃபெங்கோட ஆர்மி கேம்ப் ஜெங் அந்த ஆர்மி சூப்பர்வைசர் பயங்கர பதட்டமா இருக்கான். நம்ம அங்கிள், நீ என்னதான் சொன்னாலும் எமர்ஜென்சி சிக்னல் வராம என்னால நம்ம ஆர்மியை வெளியே கொண்டு வர முடியாது, இது ஜெனரலோட உத்தரவுன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே கெத்தா உள்ள வராங்க. உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி நம்ம அங்கிள் பதட்டமா அவங்கள செக் பண்ண, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தான் கொஞ்சம் காயப்பட்டுருச்சு. ஆனா டாங்லோவோட பேஸ நம்ம அழிச்சாச்சுன்னு அவங்க சொல்ல, நம்ம செங்கும் இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டியதுலாம் அவங்களோட ஸ்டோரேஜஸை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். அவங்களும் சூப்பரா சொன்னடா பையன்னு சொல்லி அவருக்கு தட்டி கொடுத்துட்டு, ஆனா இந்த வேலையை நானும் அங்கிளும் பாத்துக்கிறோம், நீ கேம்ப பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அங்கிள், ஒரு சோல்ஜர் அவன் பயங்கரமா சண்டை போட்டான், என்னை விட அவன் ஸ்கில்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு, அவன் தான் என்ன ப்ரொடக்ட் பண்ணதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, என்னது நம்ம கேம்ப்ல உன்னை விட பெஸ்டான ஒரு சோல்ஜரா, சும்மா காமெடி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்க வந்த நம்ம அங்கிள், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா குட்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ற வழியை பாருன்னு சொல்ல, நம்மளும் அப்படியே வேண்ட வெறுப்பா அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து நம்ம ப்ளூ அங்கிள் நோஸ் கட் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட தான் போறாங்க. டிராகன் கிங், இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி தள்ளி இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? நீங்க அவளை மீட் பண்ணலையான்னு அவங்க கேட்க, இல்ல இந்த வாட்டி நாங்க ஸ்டேஞ்சஸா இருக்கிறதா 2 பேருக்குமே நல்லது. நம்ம ப்ளூக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம ஹீரோ போன லைஃப்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி எம்பரருக்கு மேரேஜ் பண்ணி வச்சு கடைசியில அதுவே அவ வாழ்க்கைய நரகமா மாத்திடுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவ மனசுல நான் இருந்ததுதான். இந்த வாட்டி அதே தப்ப பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. அப்பனா அவ வேற ஒருத்தைய லவ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நம்மளும் அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். ஆனா நீங்க திரும்ப மோட்டல் சஃபர்ஸ்ல உங்க பவர்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு லைட்னிங் பனிஷ்மெண்ட் கிடைக்காதா? நம்மளும் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி
அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே ஹெவனு லைட்னிங் போட்டு ஆளை பொழந்து கட்டிட்டு இருக்கு. அவரால் சுத்தமா முடியல. வாயிலேருந்து அப்படியே ரத்தமா வர ஆரம்பிக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஃபேடி மோட்டல் வராரு. ஒரு மெடிசன் கொடுத்து நீ முதல்ல போட்டுக்கோ. டிராகன் கிங், நீ ஹெவன்ல எப்படி கெத்தா வாழ்ந்துட்டு இருந்தவன், ஒரு சாதாரண ஹியூமனா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்காக நீ ஏன் இந்த அளவு பண்ணிட்டு இருக்கேன்னு ஆள் கேட்க. நம்மளும் லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, ஆரம்பத்துல அது வெறும் ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் நான் அதை முழுசா உணர்றேன். அது உண்மையான அக்கறை, சுயநிலைமை இல்லாத அன்பு. தனக்கு என்னானாலும் சரி தன்னோட லவ்வை ப்ரொடக்ட் பண்ணுன்னு சொல்லி நமக்கு தோணும். நீ எப்படியோ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சாப்பிட்ட மெடிசனால அடுத்த 49 நாளைக்கு நீ உன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதையும் மீறி நீ யூஸ் பண்ணினா அது உன்னை இன்னமும் காயப்படுத்தும். இது ஏண்டா நீ முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்மால் ஒரு செய்ய அந்நியனா மாற. அடையடை, அந்த மெடிசனால தாண்டா இப்ப உன்னால என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க முடியுது. இந்த நேரத்துக்குள்ள ஃபெங்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை ப்ரொடக்ட் பண்ண ஜெனரல் சோலாவை கூட இருக்கு, நீ கவலைப்பட வேணாம். அதுக்கு அப்புறம் தான் ஆளும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. நம்ம ஃபேடி மோட்டலும் நான் உனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றேனே, பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ, நேரம் வரும்போது நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அந்த பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவன் ஆள் ஒருத்தன் அவசரமா வந்து அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்றான். நம்ம ஸ்டோரேஜ் பேஸ் மொத்தத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. ஓ கத்திய கொஞ்சம் கூடன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னவன் கதையை ஆள் அப்படியே முடிக்க. அவனோட அசிஸ்டண்டும் அவசர அவசரமா இப்ப அப்படியே அங்க வரான். ஸ்டோரேஜ் பேஸை ப்ரொடக்ட் பண்ணாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பிரின்ஸ், ஃபெங்ஷன் இங்கதான் வரதா கேள்விப்பட்டேன், அதான் உங்களை ப்ரொடக்ட் பண்றதுக்காக. எனக்கு எவன் பாதுகாப்பும் தேவையில்லை, நீ போய் ஸ்டோரேஜை ப்ரொடக்ட் பண்ணு. அவ கதையை நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்னன்னு தெரியல, ஃபெங் சீக்கிரமாவே இங்க வரப்போறான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் டென்ட்டை கிழிச்சிட்டு அப்படியே அவனை போட்டு தள்ள போறாங்க. ஆனா ஆள் எப்படியோ தப்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் இங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்துல நம்ம ஃபெங் ஆர்மியும் இப்ப அவங்க இடத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு பஞ்சு விட்டு அவனை அப்படியே லாக் பண்ண. ஓ ஆளுங்களை கத்தியை கீழே போட சொல்லு. ஃபர்ஸ்ட் லைட்டா பந்த காமிச்சாலும் நம்ம ஹீரோயின் பயத்தை காமிச்ச உடனே அவனும் அதே மாதிரியே சொல்றான். மொத்த இடமும் இப்ப நம்ம ஃபெங் ஆர்மியோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அப்பதான் அந்த பிரின்ஸ், நீ என்ன கொல்றதுனால மட்டும் இங்க எல்லாம் மாறிடாது, எனக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. ஆனா நான் என்ன பண்றது, நான் ஒரு கிரவுன் பிரின்ஸ், என் அப்பாவோட கட்டளையை நான் நிறைவேற்றி ஆகணும். நீ என்னை விட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம 2 ராஜ்யமும் அமைதியா இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு நாள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் சரி உண்மையாதான் சொல்றான் போலங்கிற மாதிரி நம்புறாங்க. சரி நம்ம கேம்புக்கு போய் அமைதி ஒப்பந்தத்துக்கான உடன்படிக்கையை பத்தி நம்ம பேசலாம். அவங்க அப்படி அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் திடீர்னு அவனோட அசிஸ்டன்ட் ஆளுங்களோட டக்குன்னு உள்ள போடுறான். காட்ஸும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இந்த பக்கம் அந்த திருட்டு பயிலும் அவன் சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அதை தடுத்தது மட்டும் இல்லாம திரும்ப அவன் பக்கமே அனுப்பி அவன் கண்ணிலேயே ஓட்ட போட்டுடுறாங்க. ஆளும் கதற ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் அவன் கிட்ட இருந்த ஆன்டிடோஸ் எடுத்து அவன் அப்படியே வாயில போட்டுக்க. அவன் ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்து போட்டுடுறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ திரும்ப களத்துல இறங்குறாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து பின் வாங்குறாங்க. ஆனா அவனோட கிராஸ் போஸை கொண்டு வந்து திரும்ப அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்க ட்ரை பண்றாங்க. நம்மளும் நம்ம ஹீரோயினையும் சேர்த்து டிஃபெண்ட் பண்ண ஒரு கட்டத்துல அவங்க வேற ஒரு சோல்ஜரை ப்ரொடக்ட் பண்ண போயிடுறாங்க. ஏரோஸ் அவங்கள காலி பண்ண வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவர் பவரை யூஸ் பண்ண அது அவரை பயங்கரமா காயப்படுத்ததே தவிர வேலை செய்ய மாட்டேங்குது. டக்குன்னு நம்மளே முன்னாடி வந்து அதை அப்படியே அவர் உடம்புல வாங்கிக்க. நம்ம அங்கிளும் அவங்க ஆளுங்களை ரெஸ்கியூ பண்ண இப்ப வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட்டிட்டு அப்படியே வந்து கிளம்ப. இப்ப அப்படியே அவங்களோட கேம்ப். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜரை பத்தி சொன்னேன், அது இவன் தான். அங்கிளும் நான் இவனை பார்த்துருக்கேன், ஆனா அந்த அளவு டேலண்ட் மாதிரிலாம் தெரியல. உண்மையான மாஸ்டர்ஸ் என்னைக்குமே அவங்க அடையாளத்தை ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க டைம் சொல்ல நம்ம செங்கும் இப்ப அப்படியே அங்க வரான். உனக்கு இது ஆகலையே அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஆள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் காண்டோட அவன் அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பார்க்கும்போது ஆள் திரும்ப கண்ணை மூடிக்க. அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த டாங்லுவோட பிரின்ஸ் டாக்டர் கிட்ட அவன் கண்ணு எப்ப சரியாகும்னு சொல்லி கேட்கிறான். அவரும் அப்படியே பயந்துகிட்டே, பிரின்ஸ் என்ன மன்னிச்சிடுங்க, உங்க கண்ணு இனிமே திரும்ப சரியாகாது. அப்பனா அதை சரி பண்ற அளவுக்கு உனக்கு மெடிசன் தெரியலன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரை போட்டு தள்ள ரெடியாக பேலஸ்ல இருந்து ராயல் அட்வைசர் வந்திருக்கதா தகவல் வருது. அந்த டாக்டரை போக சொல்லிட்டு ஆளும் போய் அவரை மீட் பண்றான். பிரின்ஸ் உங்களுக்கு காயப்பட்டிருக்கு, எம்பரர் உங்களை திரும்ப பேலஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொன்னாரு. இல்ல வாரம் முடிக்காம என்னால அங்க வர முடியாது பிரின்ஸ், இது அரசரோட கட்டளை. நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தலைமை ரொம்பவே முக்கியம். இந்த நிலைமையில நீங்க அவங்கள லீட் பண்றது அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆயிடும். அசிஸ்டன்ட் பிரின்ஸ் இல்லைனாலும் நாங்க இந்த வாரம் லீட் பண்ணுவோம்னு
சொல்ல அரசரோட ஆணை இல்லாம வேற யாராவது திரும்ப ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அவனும் அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பனா நான் ஒரு தோத்தாங்கோலியா அங்க திரும்ப வரணும்னு அவரு நினைக்கிறாரா. இங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சூப்பர் காலி பண்ணிட்டு இருக்கிற நம்ம அங்கிள தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்கத பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் ஏதோ ஒரு முக்கியமான லெட்டர் அவங்கள தேடி வருது. அவங்களும் அவசர அவசரமா அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்க அப்படியே எபிசோட் 19 முடியுது. உண்மையிலேயே இந்த எபிசோட் பயங்கர பரபரப்பா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பிரின்ஸ் உண்மையிலேயே பின்வாங்க போறானா இல்ல திரும்ப என்ன திருட்டுத்தனம் பண்ண காத்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.